நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். அதனால்தான் அந்த பேக்குக்கு ஒன்ன வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். புரிஞ்சுதா? இனிமேல் இந்த மாதிரி லெட்டர் தான் எழுதுனேன்னு வை, எழுதின கைய ஒரே வெட்டும். குழந்தை இனிலேருந்து அவரை பேக்குன்னு கூப்பிடக்கூடாது. அவர் உனக்கு அண்ணன். இனிமே அவரை அண்ணன் தான் கூப்பிடணும். இப்படிக்கு அண்ணி இனிமே அண்ணனை கூப்பிடுறேன்.
அண்ணே வாங்க நீ. நீங்க போங்க, பாத்துக்கிறேன். நீங்க போங்க. போங்க நீ. அண்ணே உங்களதான் ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, நீங்களும் போலாம். போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. ஆரத்திக்கு கராத்தே தெரியணும் மோகனுக்கு தெரியாதுல்ல, அதான் அடி வாங்கினோம்னு அண்ணன் கூப்பிடுறான். ரூமை விட்டு வெளியே வந்த மோகனோட நடவடிக்கையே சரியில்லையே, ஒரு மாதிரியா இருக்குதே. என்ன மேடம், நமக்கு என்ன இது புதுசா? எப்பவும் மோகன் தம்பி அந்த பேக்கர் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் நல்லா அடிச்சு வெளியே வந்து அண்ணா நீங்க போயிட்டு வாங்கன்னு மரியாதை சொல்ல மாட்டாரு. அதான் இன்னைக்கும் நடந்திருக்கும். இல்ல ரயில, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, வேற என்னமோ நடந்திருக்கு. அந்த பாரதி பொண்ணு லேசுப்பட்டவ கிடையாது. உம்முன்னு இருக்கிறவங்க ஊரை கெடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி அவளுக்குள்ள என்னவோ இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்காம விடமாட்டா இந்த வைத்தீஸ்வரி. ஐயோ, சாதுவா இருக்காளே, இவன் நம்மள என்ன செய்ய முடியும்னு நினைச்சேன். மா இப்படி அடிச்சிட்டாலே. வாய் பேச முடியாதையும் கை ரொம்ப நல்லா பேசுது. என்ன அடி, வலி தாங்க முடியலையே. உண்மையிலே பாரதி அக்கா சூப்பர். பேருக்கு ஏத்த மாதிரி புரட்சி பெண்ணா இருக்காங்களே. ரூம்குள்ள அடிச்சிட்டு போய் அடி பின்னிருக்காங்க போல. அதான் பாவம் சார் இப்படி நெளியறாரோ. ஒன்றும் இல்லை, காலையில் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தனா அதான். தெரியுது தெரியுது.
அதான் நான் பார்த்துட்டேனே. இந்தாங்க ஜூஸ் குடிங்க, தெம்பா இருக்கும். ம். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏதாவது தைலம் வேணுமா? இவ என்ன ரூம்ல நம்ம அடி வாங்கினது பார்த்த மாதிரியே பேசுறா? ஒருவேளை ஒளிஞ்சு நின்று பார்த்துருப்பாளோ? அப்படி இருந்தா நம்ம இமேஜ் டேமேஜ் இருக்குமே. என்ன ரொம்ப நேரமா ஏதோ மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு? அது ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதோட தம்பி விக்னேஷ் கிட்ட சொன்னா நல்லா இருக்கும் தான் யோசிச்சேன். பரவாயில்ல, என்கிட்டயே சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த பேக்கு ஆ? சாரி, திருநாவுக்கரசு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்தது நான் தானே. அது சரி, பேக் எப்போ அண்ணன் ஆனாரு? அவர் எனக்கு அண்ணன் தானே, அப்படித்தானே கூப்பிடணும். இல்ல, பேக்க பேக்கன் தான் கூப்பிடணும்னு நீங்க சொன்னதா எனக்கு ஒரு ஞாபகம். அது அப்போ இப்போ அது மாறி போச்சு. ஓ சரி, எப்படியோ நல்லது நடந்தா சந்தோஷம். அது நடக்கணும் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். உங்ககிட்ட சொல்றதோட தம்பி விக்னேஷ் கிட்டே சொல்லிடுறேனே. நீ ஒன்று செய், நான் மொட்டை மாடியில் போய் வெயிட் பண்றேன். விக்னேஷ் அங்க வர சொல்றியா? முதல்ல ஜூஸை குடிங்க, வர சொல்றேன். தேங்க்ஸ் மோயினி. மறக்கணும்னு பார்க்குறேன். மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துதே. என்கிட்ட தனியா பேசணும்னு வர சொல்லியிருக்கான். என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் எனக்கும் மோகனிக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிடணும். அண்ணே, இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? அதுவா, மோகினி விஷயமா பேசதாண்டா. ஓ, அந்த பொண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியாண்ணே? ஏய், வாய மூடுறா. நானே வலி தாங்க முடியாம பேசிட்டு இருக்கேன், இதுல நீ வேற அபசகமா பேசிட்டு இருக்க. என்னண்ணே வலிகளையும் என்ன வலின்னு? அதுவா, என் மனசுல இருந்த வலி. மோகினி என் லவ்வை ஏத்துக்கிட்டாலா இல்லையான்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. அந்த வழியை சொன்னேன். அப்போ நீ அந்த மோகினியை விடுற மாதிரி ஐடியா இல்லைல்ல? அவ பேரை சொல்லி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றது உனக்கு? மரியாதையா அண்ணின்னு கூப்பிடு. அண்ணே, அவளை மோகினின்னு கூப்பிடுறதா உனக்கு சேஃப். டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நான் பாட்டுக்கு அண்ணின்னு சொல்லிடுவேன். ஒருவேளை பழக்க தோசத்துல அப்பா அம்மா முன்னாடி சாப்பிடும்போது நான் அண்ணின்னு கூப்பிட்டா நீ தான் மாட்டிக்குவ. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. நீ சொன்னதும் கரெக்ட் தான்டா.
இனிமேல நீ அவளை மோகினின்னு கூப்பிடு. நான் சொல்ல வந்த விஷயத்த இப்ப சொல்லிட்டேன். டேய், அந்த பேக்கு சாரி திருநாவுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வீடு வந்துட்டாடா. தங்கச்சி கல்யாணம் கூட அப்புறம் தள்ளி போடலாம். அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது நான் தானே. ஆமாண்ணே, நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவீங்க. எனக்கு கல்யாணம்னு வரும்போது தான் தங்கச்சின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிருவீங்க. சரி என்னோட கதைக்கு நான் வரேன். மோகினி என்னோட லவ் ஏத்துக்கிட்டாலான்னு 20% டவுட்டா இருக்கு. நான் ஒரு செயின் வாங்கி கொடுத்தப்போ பழைய பாரதி ராஜா படத்துல வர ஹீரோயின் மாதிரி அவ சிரிச்சுட்டு ஓடி போயிட்டாலே. அது சரி, அதுக்கப்புறம் ஒரு பேச்சு இல்ல, ஒரு போனும் இல்ல. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்? சொல்றேன். வர 14ஆம் தேதி குரு என் ஜாதகத்துல உச்சத்துல வராரு. அது வரலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்னு ஜோசிகாரன் சொன்னான். அதுதானே இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்பவும் ஜோசித்தை விட மாட்டேன்றானே. தேவிக்கு இனிமேல் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்டா. நீ போய் அந்த மோகினி கிட்ட என்னை பத்தி பெருமையா சொல்லு. எங்க அண்ணன் நல்லவரு வல்லவரு, உன் மேல உயிரே வச்சிருக்கான்னு சொல்லு. உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான், இல்ல உயிரே விட்டுருவான்னு சொல்லு. சரியா? நீ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் மோகினி என்கிட்ட வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லணும். என்ன சொல்றியா? நான் எப்படி நான் போய் சொல்றேன்? பார், செய்யணும், செய்யற. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் உன்னோட பேச மாட்டேன். என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. வரேன். என்னடா இது? நான் தான் சொல்ல வந்தேன், நான் தான் சொல்லணும். இவன் சொல்லிட்டு போறானே. நமக்கு கல்யாண விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம்? அப்பா அம்மா? அண்ணி தான் கரெக்ட் சாய்ஸ். ஏன்னா அண்ணிய பார்த்தாவே நல்லவங்க மாதிரி தெரியுது. இவனும் அண்ணிய பார்த்தா கொஞ்சம் பயப்படுறான். நம்ம டீல் பண்றதுக்கு அண்ணி தான் கரெக்ட் சாய்ஸ். எஸ். என்ன இது? வேலை நகர் 8வது தெரு கார்னர்ல தான் நிக்க சொன்னாரு. இன்னும் அங்கிளை காணுமே. என்னம்மா, uncle. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா அங்கிள்? நல்லா இருக்கேன். சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல அங்கிள். பரவாயில்லன்னு நீ ஈஸியா எடுத்துட்டாலும் நீ வர சொன்ன அந்த வீட்டுக்கு என்னால வர முடியலையே. அதை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு. கஷ்டத்தெல்லாம் விடுங்க அங்கிள். எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வந்ததுதான் வந்தீங்க. நீங்க உசிரியை வச்சிட்டு இருக்கிற திருநாவுக்கரசு அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம்ல. உன்னை பார்த்து பேசினாலே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேசின மாதிரி. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அங்கிள்? உன்னை நம்புறதுனால தானே திருநாவுக்கரசு கல்யாணத்தை வீட்டில் இருந்தபடியே பார்த்து ரசிச்சேன். உண்மையை சொல்லணும்னா கல்யாணம் நடந்த அன்னைக்கு அதை பார்த்து நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லைம்மா. ரொம்ப நன்றி அங்கிள். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க. இப்படிப்பட்ட டெக்னாலஜியை கண்டுபிடிச்சானே அந்த புண்ணியவனுக்கு சொல்லுங்க. எனக்கு என் திருநாவுக்கரசு கல்யாணத்தை காட்டின புண்ணியவதியே நீதானே. நான் புண்ணியவதியா? ஒரு வகையில் இது உண்மைதான். ஏன்னா உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான இன்சிடென்ட் நம்ம வீட்டுல நடந்துச்சு. என்னம்மா? இத்தனை நாள திருநாவுக்கரச பயமுறுத்தி வச்சிருந்த அடிமை மாதிரி நடத்தின அந்த மோகனுக்கு விழுந்துச்சு பாருங்க அடி. உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல, மரண அடி. மரண அடியா? ஆமா. புதுசா வீட்டுக்கு வந்திருக்கிற பாரதி அக்கா தான் மோகனை அடிச்சு இனிமே திருநாவுக்கரசு கிட்ட மரியாதை நடந்துக்கணும்னு மிரட்டி இருக்காங்க. இத கேட்கவே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே இப்படி சந்தோஷமாவே இருங்க. திருநாவுக்கரச பாத்துக்க, மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாக்க பாரதி அக்கா வந்துட்டாங்க. இனிமே நீங்க தைரியமா நிம்மதியா இருக்கலாம். மனம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசு வெள்ளந்தி மனசுக்கு ஏத்த மாதிரி மனைவி வந்திருக்கான்னு சொல்லு. அங்கிள், அப்படியே என்னோட விஷயத்த பத்தியும் உங்ககிட்ட பேசணும். என்னம்மா, உனக்கு அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் வீட்டுல இல்ல, என் மனசுல. அது என்னன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். எவ்வளவு நாள் தான் இன்னும் அந்த வீட்டுல வேலைக்காரியாவே நடிக்கிறது? அதான் அதுக்கு விடுதலை கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். நானும் எத்தனை நாள் தான் அடுப்படியிலே அடைஞ்சு கிடக்கிறது?
எனக்கும் அந்த வீட்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டாமா? அதுக்கு நான் விக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த அத்தைக்கிட்ட சொன்னா எனக்கும் பாரதி அக்கா மாதிரி அந்த வீட்ல மருமகங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும்ல? வீட்டுல மருமக அந்தஸ்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற. ஆனா இதுவே தலைகளா மாறிட்டா? புரியலையே அங்கிள். வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணுதானேன்னு உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா? ம்? அப்ப எப்பதான் எனக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்றது? இன்னைக்கு நான் மூடி மறைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வந்துதானே ஆகும். அப்ப மாட்டிக்கிட்டு அவமானப்படுறதை விட இப்பவே உண்மையை ஒத்துக்கிட்டா எனக்கு சேஃப்டி தானே? எந்த ஒரு முக்கியமான முடிவுக்கும் நம்ம சார்ந்திருக்கிற சூழ்நிலை தான் காரணம். நல்ல முடிவெடுக்கணும்னா நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி மாத்திக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நாம எடுக்கிற முடிவும் நல்லா இருக்கும். இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? உனக்கு கல்யாணமான விஷயத்தை சொல்ல இது சந்தர்ப்பம் இல்லை. அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நானே உனக்கு சொல்றேன், அப்ப சொல்லு. அது வரைக்கும் நான் அந்த வீட்டு வேலைக்காரியாவே நடிக்கணுமா? அதான் உனக்கு நல்லது. நீ அந்த வீட்டுக்கு போன நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்ற உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்னைக்குமே விசுவாசமான வேலைக்காரங்க கிட்ட தான் முதலாளிக்கு சில முக்கியமான பொறுப்புகள் ஒப்படைப்பாங்க. நீ முதல்ல அந்த வைத்தீஸ்வரி நம்பிக்கைக்கு பாத்திரமாயிரு. அப்பதான் அவளை பத்தி உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும், அவ கொட்டத்தை அடக்க முடியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். கொஞ்சம் பொறுமையாரு. நாம நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க அங்கிள், நீங்க சொன்னதுக்காகவே எனக்கு கல்யாண விஷயத்தை இப்போதைக்கு நான் ஓபன் பண்ண மாட்டேன், போதுமா? அப்ப நான் வரேன் அங்கிள். நீங்க பார்த்து பத்திரமா போங்க.